ஹே ஹலோ கைஸ் வெல்கம் பேக் டு சேனல் கிளம்பது பற்றி பார்க்க போகிறோன்னா லாஸ்ட் ஒரு 1 வீக்காகவே கிரிப்டோ மார்க்கெட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய மீம் காயின்ஸ் பயங்கரமாக வந்து பம்ப் ஆகிட்டு இருக்கு. ஈவன் லாஸ்ட் ஒரு 24 ஹவர்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா மோர் தென் $3 பில்லியன் கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட் கேப்பில் வந்து ஆட் ஆயிருக்கு இந்த மீமிஸில். ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம வாட்ச் பண்ண வேண்டிய மீம் காயின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன அண்ட் பிட்காயினோட ப்ரைஸ்மே இப்போ ஒரு $94,000 கிட்ட வரையும் வந்து பார்த்தீங்கன்னா வந்திருக்கு. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி வந்து போகலாம், ஸோ எல்லாத்தையும் பற்றி நம்ம கொஞ்சம் டீட்டெயிலாக வந்து பார்த்தீங்கன்னா பார்க்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்மளோட இந்த புது சேனலை பார்த்துட்டு இருக்கவங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வந்து பார்த்தீங்கன்னா இருந்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து எல்லாருமே வந்து சப்ஸ்கிரைப் வந்து பண்ணிக்கோங்க. அந்த பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த பெல் ஐக்கானையுமே வந்து பார்த்தீங்கன்னா கிளிக் பண்ணிக்கோங்க. டெய்லி மார்க்கெட் அப்டேட்ஸ் பற்றி ரெகுலராக வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட சேனலில் வந்து கொடுத்துக்கிட்டு இருப்போம். ஸோ உங்கள் எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் நம்மளோட டெலிகிராம் சேனலும் பார்த்தீங்கன்னா ஜாயின் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டன்டான அப்டேட்ஸ்மே வந்து பார்த்தீங்கன்னா அதில் வந்து ஷேர் பண்ணுவோம். ஸோ டிஸ்கிரிப்ஷனில் தான் வந்து பார்த்தீங்கன்னா லிங்க் வந்து இருக்குது. ஸோ கண்டிப்பாக எல்லாருமே வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்ம இப்போ வீடியோக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா போயிடலாம். கைஸ், ஆஃப்டர் சோ மெனி மந்த்ஸ்க்கு அப்புறம் மீம் காயின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா திரும்பவுமே பம்ப் ஆக ஆரம்பிச்சிருக்கேன். பல மாதமாக வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு டவுன் ட்ரெண்ட்லேயே இருந்துட்டு இந்த மீம் காயின்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து பார்த்தீங்கன்னா பெர்ஃபார்ம் வந்து பண்ண ஆரம்பிச்சிருக்கு. எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா டோஜ் எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த டோஜோட சார்ட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃபியூ டேஸ் பேக் நம்ம சார்ட்ஸ் குரூப்லேயே வந்து பார்த்தீங்கன்னா போட்டிருந்தோம். டெய்லி டைம் ஃப்ரேமில் ட்ரெண்ட் லைன் பிரேக் அவுட் வந்து பார்த்தீங்கன்னா ஆக போகுதுன்னு. ஸோ அந்த பிரேக் அவுட் ஆகி கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு 16% கிட்ட வந்து பம்ப் வந்து கொடுத்துருக்கேன். தென் ஷிப்போட சார்ட் போட்டிருந்தோம். ஸோ இதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா 26% பம்பு. அடுத்தது 1000 பாங்க்குமே வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருந்தோம். ஸோ இதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 50% மேலே வந்து பார்த்தீங்கன்னா பம்ப் கொடுத்துருக்கேன். தென் ஃப்ளோக்கியுமே வந்து பார்த்தீங்கன்னா ஷேர் பண்ணியிருந்தோம். ஸோ இதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 56%. ஸோ இந்த மாதிரி நிறைய மீம் காயின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் ஒரு 1 வீக்கில் மட்டும் மினிமம் வந்து பார்த்தீங்கன்னா 40லேருந்து ஒரு 70% வரையும் வந்து பார்த்தீங்கன்னா பம்ப் வந்து கொடுத்துருக்கேன். ஸோ மீம் காயின்ஸ் இந்த மாதிரியான ஒரு பம்ப் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்து ரொம்ப மாதம் வந்து பார்த்தீங்கன்னா ஆகுதுன்னே சொல்லலாம். ஸோ இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா 2024 தான் பம்ப் ஆச்சு. ஸோ இப்போ 2026 வந்து பார்த்தீங்கன்னா வந்திருக்கேன். ஸோ லாஸ்ட் ஒரு 24 ஹவர்ஸில் மீம் காயின் மார்க்கெட் கேப்பில் மோர் தென் $3 பில்லியன் கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஆட் ஆயிருக்கேன். ஈவன் கிரிப்டோ மார்க்கெட் கேப்புமே நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 3.12 ட்ரில்லியனை வந்து பார்த்தீங்கன்னா கிராஸ் பண்ணி வந்து போய்கிட்டு இருக்கேன். ஸோ இந்த இயர் 2026 ஸ்டார்ட் ஆனதுலேருந்து நியர்லி வந்து பார்த்தீங்கன்னா 5% வரையும் வந்து பார்த்தீங்கன்னா கிரிப்டோ மார்க்கெட் கேப்புமே வந்து பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆயிருக்கேன். ஸோ அடுத்ததான் வந்து பார்த்தீங்கன்னா பிரேக் அவுட் ஆகி பெருசாக வந்து பார்த்தீங்கன்னா பம்ப் ஆகிறதுக்கு ரெடியாக இருக்கக்கூடிய காயின்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம விஃபோ வந்து பார்த்தீங்கன்னா நோட் பண்ணிக்கலாம். ஏன்னா விஃபோ வந்து பார்த்தீங்கன்னா டிசெண்டிங் சேனல் பிரேக் அவுட் வந்து பார்த்தீங்கன்னா ஆயிடுச்சு. தென் அடுத்தா 1000 ஸ்ட்ரீம்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா இதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரெண்ட் பிரேக் அவுட் கொடுத்து இப்போ அந்த ட்ரெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா சப்போர்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஹோல்டு வந்து பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸோ இந்த 1000 ஸ்ட்ரீம்ஸுமே வந்து பார்த்தீங்கன்னா எப்போ வேணால் வந்து பார்த்தீங்கன்னா பெரிய ஒரு பம்ப் வந்து கொடுக்கறதுக்கு சான்சஸ் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கேன். ஆக்சுவலி இப்போ கிரிப்டோ மார்க்கெட்டே ரொம்ப நல்ல ஒரு பம்பில் தான் வந்து பார்த்தீங்கன்னா இருந்துக்கிட்டு இருக்கேன். லார்ஜ் கேப் காயின்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக வந்து பெர்ஃபார்ம் வந்து பண்ணிக்கிட்டு இருக்கேன். நம்ம ரீசெண்ட் வீடியோலேயே வந்து பார்த்தீங்கன்னா பேசியிருந்தோம். வீக்லியில் மட்டும் கேண்டில் க்ளோஸ் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா வந்து வச்சுருந்ததுன்னா கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா எல்லா காயின்ஸும் வந்து நல்லாவே பம்ப் வந்து கொடுக்க ஆரம்பிக்கணும். ஸோ இப்போ அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா நடந்துகிட்டு இருக்குன்னே வந்து சொல்லலாம். தென் பிட்காயின் அதோட ரொம்ப ஒரு முக்கியமான ரெசிஸ்டன்ஸ் ஏரியாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்துருக்கு. நியர்லி வந்து பார்த்தீங்கன்னா நேற்று $94,700 வரையும் வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு இப்போ திரும்பவும் 93,738 கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா ட்ரேட் வந்து ஆகிட்டு இருக்கு. ஸோ எப்படியாவது இந்த ரெசிஸ்டன்ஸ் ஏரியா வந்து பார்த்தீங்கன்னா பிடிசி உடச்சதுன்னா அதுக்கு அடுத்ததா $1,00,000 வந்து பார்த்தீங்கன்னா ரீச் பண்ணிவிடும். சப்போஸ் இங்கேருந்து வந்து பார்த்தீங்கன்னா ரிஜெக்ஷன் கொடுத்து திரும்பவும் பிடிசி வந்து பார்த்தீங்கன்னா கீழே வந்ததுன்னா திரும்பவுமே ஒரு $88,000 வரையும் வந்து பார்த்தீங்கன்னா பிட்காயின் வந்து வரலாம். எதனாலனா கீழே வந்து பார்த்தீங்கன்னா 2 சிஎம்இ கேப் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. ஸோ ஆல்ரெடி நம்ம நேற்று வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா அதை பற்றி வந்து பேசியிருந்தோம். ஸோ பிடிசி எப்படியாவது வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரெசிஸ்டன்ஸ் ஏரியா வந்து பார்த்தீங்கன்னா உடச்சா வந்து ஆகணும். தென் அடுத்தது நம்ம எத்தீரியமோட சார்ட் பார்த்தோம்னா எத்தீரியமே வந்து பார்த்தீங்கன்னா டெய்லி டைம் ஃப்ரேமில் பிரேக் அவுட் ஆகி நல்லாவே வந்து பார்த்தீங்கன்னா பம்ப் வந்து கொடுத்துக்கிட்டு இருக்கேன். ஸோ எத்தீரியம் ரொம்ப ஒரு புலிஷான ஒரு பம்ப் வந்து கொடுக்கணும்னா கண்டிப்பாக அதோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா $3,400 வந்து பார்த்தீங்கன்னா கிராஸ் பண்ணி மேலே போய் ஒரு நல்ல வால்யூமில் வந்து பார்த்தீங்கன்னா கேண்டில் க்ளோஸ் வச்சதுன்னா அதுக்கடுத்து எத்தீரியமோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஷார்ட் டேர்மில் 3,800லேருந்து ஒரு 4,200 வரையும் கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா போகலாம். ஸோ இப்போ ஒரே ஒரு கன்சர்ன் வந்து பார்த்தீங்கன்னா என்னென்னா பிட்காயினுக்கு சிஎம்இ கேப் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. ஸோ அந்த கேப் ஃபில் பண்ணுறதுக்கு திரும்பவுமே வந்து பார்த்தீங்கன்னா பிடிசி வந்து கீழே வந்து வரலாம். அப்படி வந்ததுன்னா திரும்பவுமே வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட் ஒரு ஸ்மால் கரெக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா எடுக்கலாம். ஸோ அவ்வளோதான் கைஸ். காரணம் மார்க்கெட் அப்டேட் பற்றி உங்களுக்கு ஷேர் பண்ணி கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப நாளைக்கு ஸோ கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் பார்த்துக்கலாம் நம்மளோட டெலிகிராம் சேனல் ஜாயின் பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது. உங்களுக்கு சப்போர்ட் கொஞ்சம் ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச்.